சின்னத்திரையில் வெள்ளித்திரைக்கு நிகராக கெத்து காட்டக்கூடிய நடிகைகளில் பலர் இருக்கிறார்கள். அந்த வரிசையில் ஒருவராக திகழ்பவர்தான் நடிகை கிருத்திகா அண்ணாமலையை சொல்லலாம். வேறுபட்ட தனது நடிப்பின் மூலம் இல்லத்தரசிகள் மனதில் நீங்கா இடம் பிடித்திருக்கும் இவர் தமிழக இல்லங்களில் ஒரு பெண்ணாகவே வலம் வந்து கொண்டிருக்கிறார். சன் டிவியில் பரபரப்பாக ஒளிபரப்பாகி வந்த மெட்டி ஒளியில் அற்புதமான கேரக்டர் ரோலை செய்தவர்தான் கிருத்திகா. ஆள் பார்க்க படு ஜோராக நல்ல உயரமாக இருப்பார். இவரது உயரத்திற்கு ஏற்றபடி தற்போது வில்லத்தனமான கேரக்டர் ரோல்களையும் தேர்வு செய்து சின்னத்திரையே மிரட்டி வருகிறார் என்றே சொல்லக்கூடிய அளவு வில்லி கேரக்டர்களை சிறப்பாக செய்து வருகிறார். வில்லியாக மட்டுமல்லாமல் குணச்சித்திர வேடங்களிலும் பட்டையை கிளப்பும் கிருத்திகா இணையத்திலும் படு பிஸியாக இருக்கக்கூடியவர். இவருக்கென்று ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்கிறது. மெட்டி ஒளியை அடுத்து இவரது நடிப்பில் வெளிவந்த முந்தானை முடிச்சி, செல்லமே, வம்சம், கேளடி கண்மணி போன்ற சீரியல்களில் தனது அற்புதமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த சின்னத்தம்பி சீரியலில் நடித்து அனைவரது மனதிலும் இடம் பிடித்தார். சீரியல்களில் கலக்கி வரக்கூடிய இவரது மன வாழ்க்கையை சிறப்பாக அமையவில்லை என்றுதான் கூற வேண்டும். திருமணத்திற்கு பிறகு பல சிக்கல்களை சந்தித்து இருக்கக்கூடிய இவர் கணவன் மூலம் பட்ட துன்பத்திற்கு எல்லை இல்லை என்று கூறக்கூடிய அளவு சோகம் இருக்கிறது. தினமும் இவரை அந்த இடத்தில் அடித்து துன்புறுத்துவதை வழக்கமாக கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒரு கட்டத்தில் எதற்கு இப்படி வாழ வேண்டும் என்று அவர் எண்ணியிருக்கிறார். பொதுவாகவே கணவன் மனைவி இருவருடைய அடிக்கடி பிரச்சனைகள் ஏற்படுவது இயல்புதான். எனினும் அது ஒரு கட்டத்தில் அப்படியே சரியாகிவிடும். இவர்கள் பிரச்சனையில் அப்படி இல்லை. பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய சமயத்தில்தான் எல்லாம் என்னை அடிக்கக்கூடாத இடத்தில் எல்லாம் அடித்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டை கிருத்திகா அண்ணாமலை வைத்திருக்கிறார். இந்த காரணத்தினால் தவறான முடிவு எடுக்கும் நிலைக்கு சென்று இருக்கக்கூடிய இவர் சில விஷயங்களை ஓப்பனாக சொல்ல முடியவில்லை. அப்படி சொல்லவும் கூடாது என்று தெரிவிப்பது கடுமையான அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. இவர் கட்டிக்கொண்ட கணவர் திருமணத்திற்கு வரன் தேடும் வலைத்தளத்தின் மூலமாக தேடி பிடித்து வந்தவர்தான். என் மீது எந்த தவறும் இல்லை. நான் என்ன சொல்ல மாட்டேன். பொதுவாகவே ஒருவர் திட்டும்போது அவரை எதிர்த்து கோபத்தில் 4 வார்த்தை அதிகமாக பேசுவது இயல்பான ஒன்றுதான். நானும் அதை தான் செய்தேன். எனினும் ஒரு கட்டத்தில் அவர் இயல்பினை மாறி என்னுடைய தாயை பற்றி கண்டபடி பேச ஆரம்பித்தார். அவருடைய வளர்ப்பு சரியில்லை, உன்னை அம்மா சரியாக வளர்க்கவில்லை என்றெல்லாம் வரம்பு மீறி பேசினார். இப்படி தொடர்ந்து பிரச்சனைகளை பூதாகரமாக தொடர்ந்து வந்ததை அடுத்து பொறுமையை இழந்து விட்டேன். மனவேதனையை தவிர்க்க நான் ஒரு கட்டத்தில் பிரிந்து விடலாம் என்ற முடிவினை செய்து கணவரை விவாகரத்து செய்து விட்டேன் என்று கூறியிருக்கிறார் நடிகை கிருத்திகா அண்ணாமலை. மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.